ஆயிடுச்சு. அது ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போயே உங்களுக்கு தெரியும் மணி இப்போ 10:44. இந்த டாஸ்க்கு 3 முடிச்சிட்டோம் அப்படின்னா டாஸ்க்கு நாளைக்கு நம்ம போய் முடிச்சிடலாம். இப்போதைக்கு இதுதான் நம்மளோட அவுட்புட்டு. இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம சிஎஸ்எஸ் கலர்லாம் ஆட் பண்ணி இந்த இதெல்லாம் கொஞ்சம் சென்டராக கொண்டு வர போகிறோம். அதுதான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. ஈஸியாகவே பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கலர் கொடுக்க போகிறோம். இப்போ நார்மலாக எப்படி இது பண்ண போகிறோம், நம்ம டீல் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு அட்ஜாயிண்ட் இருக்குது. அதை நம்ம எதுவுமே பண்ணல. ஒரே ஒரு நிமிஷம் வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க திரும்ப கோடுக்குள்ளேயே நம்ம போகலாம். கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த கோடு இது எடுத்துக்கிறேன், இன்ட்ரெஸ்ட் பேங்க். இதில் இப்போ டிஃபால்ட்டாக என்ன இருக்குது, இந்த இடத்துலேருந்து தான் ஃபார்ம் ஆரம்பிக்குது இந்த இமேஜில் வந்து. ஸோ நம்ம தான் அதை கொண்டு வந்துடுறேன். சாரி, HTML ஞாபகத்தை போட்டேன். ஃபார்ம் தான் பண்ண போகிறோம். அதனால் ஃபார்ம் கொடுக்குறேன். ஓகே, அது உள்ள என்ன கலந்து கொடுத்தோம்னா மொதல் மார்ஜின். ஏன்னா ஃபார்ம் வந்து கரெக்டாக ஆல்ரெடி ஆர்கனைஸாக தான் இருக்கும். ஓகேவா, மார்ஜின் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாப்பும் பாட்டமும் வந்து 20 பிக்சல் வச்சுக்கிறேன். லெஃப்ட்டும் ரைட்டும் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே அலைன் ஆகிற மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, அலைன் ஆகிடுச்சு. மார்ஜின் முதல் வந்துருச்சு. இப்போ வந்து வித்து எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 80 கொடுக்கும். எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கிறேன். 80 ரொம்ப ரைட் சைட்லேருந்து கொஞ்சம் தான் வந்துருக்கு. அதனால் நான் 20 கொடுத்து பார்ப்பேன். ஓகே தான், பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் வேணும். அது ஓகே, 2 பக்கம் ஈக்குவலாக வந்துச்சுட்டோம். 50 கூட கொடுத்தேன். எவ்வளோ வருதுன்னு பார்ப்பேன். 50 கொடுத்தா அலைன்மெண்ட் உங்களுக்கே தெரியுதா, 4 இது இருக்க வேண்டிய இடத்துல இப்படி மிஸ் ஆகணும். அதனால் 60. ஓகே, ஓகே ஃபைன். பார்க்கலாம். மேக்ஸிமம் 60 கரெக்டாக தான் வாழணும். ஒன்று மட்டும் கீழே ஏன்னு தெரியல. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேடிங். உங்களுக்கு தெரியும் பேடிங் என்ன உள்ள இருக்கிற கண்டென்ட்லேருந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் விரிவாக டைப் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம ஏன் அப்படின்னா இப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு ஒயிட் கலர் வேணும். இதில் இப்போ ஓரளவு
குறைச்சி மட்டும் பார்க்குறேன் 60ன்னு. இப்போதைக்கு ஓரளவு ஃபார்முங்கிற அந்த ஃபீல் வந்துடுச்சு. இப்போ இந்த இடம் தான் இதெல்லாம் கொஞ்சம் போல்டாக இருக்கும் எல்லாத்தோட அதுக்கு என்ன கொடுக்கணும் உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி என்ன பண்ணணும் அதெல்லாம் எதில் இருக்குது, லேபிளில் தான் இருக்கும், எல்லாமே லேபிள் தான். அப்போ நான் என்ன கொடுப்பேன், லேபிளுக்கு ஃபாண்ட்டோட வெயிட்டு, லேபிள் முடிஞ்சு. அடுத்து வந்து இன்புட் நம்ம கொடுக்குறோமா அதை வந்து கொஞ்சம் பெருசாகலாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம் எனக்கு இன்புட்னு செலக்ட் பண்ணுறேன். அதாவது எப்பயும் போல பேடிங்கே கொஞ்சம் இந்த அகலத்தை கொஞ்சம் கூட்ட போகிறோம், சைஸ் கொஞ்சம் பெருசாகலாம். கொஞ்சம் பெருசாகிடுச்சு. மார்ஜின் டாப் எதாவது கொடுக்குறோம் அப்படின்னா செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து வந்து பார்டர் எப்பயும் போல் சாலிட் முடிச்சுட்டு வச்சுக்கலாம். ஓகே, அது பார்டர் வந்துடுச்சு உள்ளுக்குள்ள. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து அந்த சிசிசி நீங்கள் போகிறோம். இது திணிக்கிறதுனால என்ன பயம், எல்லாமே லைட் கலர் ஆகிடும், அதுதான் பயம். அதோட ரேடியஸ் அது ஒன்றும் அவ்வளோக்கு டீசெண்டாக இருக்குது. பட்டன் சென்டராக தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஆட்டோன்னு கொடுக்கணும் வித் சீக்வல். அங்கே ஏன் ரேடியோ பட்டன் சென்டராக இருக்குது அப்படின்னா நான் இந்த இடத்துல சென்டர்னு கொடுத்துருக்கேன். அது கொடுக்கல அப்படின்னா நான் அந்த இடத்துல வித் சீக்வல் ஆட்டோன்னு கொடுக்கணும். ஓகே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு சப்மிட் பட்டன் சென்டராக தான் இருக்கும். ஓகே, அதுக்கு ஒரு கலர் கொடுக்கணும் சப்மிட் பட்டனுக்கு. அப்போ என்ன கொடுப்போம், சப்மிட் பட்டனுக்கு கலர் கொடுக்கணும்னா எப்பயும் போல் அதில் இன்புட்டு அதில் டைப்பு. ஓகே ஓகே, சப்மிட் கொடுத்தாச்சு. அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆரஞ்சுன்னு வச்சுக்கலாம். ஓகே ஃபைன், பேக்ரவுண்ட் கலர் ஆரஞ்சு கலர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ள உள்ள கலர் டெக்ஸ்டோட கலர் வந்து ஒயிட் வச்சுக்கிறேன். ஓகே, டெக்ஸ்ட்டுக்கு ஒரு ஒயிட் வச்சாச்சு. அடுத்து பார்டர் வருது, பார்டர் வேணும்.
ஐயோ சாரி மாடல் வராது. மார்ஜின் கம்பெனி இது ஒரு 80 பிக்சல். இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு இது ஓகே. 80 பிக்சலுக்கு பதிலாக 180 பிக்சல். 180 பதிலாக 200 கொடுக்கலாம். ரொம்ப குட்டியாகிடுச்சு. 250 இல்லை 280. அது தூக்கக்கூடாது, குறைக்கணும். 230. ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். போதும் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் 3 டாஸ்க்கு. இன்னும் ஒரு டாஸ்க் வந்து என்ன அப்படின்னா, அந்த டாஸ்க்கை நான் சொல்லிடுறேன். நான் வந்து நாளைக்கு வீடியோவாக போடுறேன், அல்லது நாளைக்கு வீடியோவாக போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட டாஸ்க் என்ன அப்படின்னா, அதை நட்டு வெப்சைட் இருக்கா. எனக்கு சொல்லிக் கொடுத்த HTML CSS மட்டும் வச்சு நான் என்னென்ன பண்ணணும்னு இதில் சொல்லிடுறேன். நாளைக்கான வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். எப்படி நான் இந்த வெப்சைட்டை நான் எப்படி டெவலப் பண்ணி முடிக்கிறேன்னு. வெப்சைட்டை ஃபுல்லாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த வெப்சைட்டில் வெளியிலோட சரி நெட்டு முடிக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இதோட இருந்துச்சு இந்த நேவிகேஷன் பார். ஓகே, ஜேஎஸ்எஸ்லாம் முன்னாடிதில்லை, வெறும் UI மட்டும்தான் இதில் இருக்க மாதிரி. இந்த இடத்துல ஒரு பார்டர் போட்டு ஒரு மார்ஜின் போட்டு இந்த டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக உள்ளே வரணும். அதுக்குள்ளே ஒரு பட்டன் ஒன்று வரணும். இந்த இடத்துல ஒரு இது வரணும். இந்த இடத்துல ஒரு லாகின் பட்டன் இது மாதிரி கிளிக் பண்ணோம் அப்படின்னா கிளிக் பண்ணால் இதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. நான் அந்த வெப்சைட் தான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பார், பின்னாடி இந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 2 இது, அதில் ஒரு 4 பட்டன் வரும். அந்த டெக்ஸ்ட்டு வைக்கணும். இதையும் அப்படி வைக்கணும், இதையும் எப்படி வைக்கணும், இதையும் அப்படி வைக்கணும், இதுவும் அப்படி வைக்கணும். இதை கிளிக் பண்ணால் அங்கே போகணும். இதில் இருக்கிறது அப்படியே வைக்கணும். ஸ்டாண்டிங் பேஜாக இந்த ஆரோ மார்க்லாம் தேவையில்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கீழே வந்து ஃபுட்டர், பிளாக் கலர் ஃபுட்டர் பேக்ரவுண்ட் கொடுத்து இது மாதிரி வைக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இதுதான் பண்ணணும். இதுதான் டாஸ்க். எப்படி பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். ஓகே, நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பை பாய், டேக் கேர் பாய்ஸ்.